வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லு பிரேம். நாம இப்ப இருக்கிற சூழ்நிலையில சரக்க பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். நான் 8 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த போலீஸ்காரனை பார்த்து நான் பயந்ததில்லை. நாங்க சொல்ல வந்தது சரக்க பாஸ் பண்ண முடியாதுன்னு இல்ல, நம்மளால முடியாது. வேற யாரால முடியும்? ஒரு பொண்ணு இருந்தா நிச்சயமா முடியும். நம்ம பழைய டெக்னிக் தானே. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இதுதான் பொருத்தம். 2 நாள்ல நம்ம டிரான்சாக்சன் பண்ணலன்னா ரொம்ப சிக்கலாயிடும். நல்ல யோசனை. பொண்ணை ரெடி பண்றேன். எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? நத்திங் அங்கிள். நீ எனக்காக எடுத்துக்கிட்ட ரிஸ்க் என் வாழ்நாள் முழுக்க என்னால மறக்க முடியாது. இனி எனக்கு எத்தனை கோடி நஷ்டம் வந்தாலும், ஏன் என் உயிரே போற சூழ்நிலை வந்தாலும், நான் உன்னை எனக்காக கஷ்டப்படுத்த மாட்டேன். தேங்க்யூ வெரி மச். அங்கிள், நான் டெஃபினட்டா ஸ்டேட்ஸ்க்கு போவேன்ல. நீ ஸ்டேட்ஸ் போறது மட்டும் இல்ல, உன் ஹையர் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை, எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நான் இது கூட செய்யலைன்னா நான் மனுஷனே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நான் ரூமுக்கு போறேன். குட் நைட். குட் நைட். நான் கூட பயந்தேன், எங்க இந்த பொண்ணு சொதப்பிருமோன்னு. நல்ல வேலை. ஐயா போன பிளான் இது வரைக்கும் மிஸ் ஆனதே கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, நான் போலீஸோட புத்திசாலின்னு. ஹாய் மனோஜ், உனக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? நான் அமெரிக்கா போறதுக்கு விசா வந்துருச்சு. அங்கிள் தான் ஏற்பாடு பண்ணாரு.
ஒரு பக்கம் படிப்பு, பார்ட் டைம் ஜாப், நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் கண்டுட்டு இருந்த கனவு நினைவாக போகுது. ஆனா எனக்கு இருக்க ஒரே ஒரு வருத்தம் ஒன்னு பிரிஞ்சு போறது மட்டும்தான். என்ன பீரியட்ல உனக்கு வருத்தமா? இப்பெல்லாம் போய் உனக்கு ரொம்ப தாராளமா வருது. மனோஜ், நான் உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். உன்னை பிரியறதுல எனக்கு வருத்தம் இருக்காதா? அது அப்ப இந்த மனதை சின்சியரா லவ் பண்ற சாந்தி இப்ப இல்ல. என் எதிர்க்க நிக்கிற சாந்தி பணத்தையும் ஆடம்பர வாழ்க்கையும் காதலிக்கிறவன். நீ என்ன உண்மையிலே காதலிக்கிறதா இருந்தா எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ எப்படி செய்வ? ஏன் காதலே சந்தேகப்படுறியா மனோஜ்? ஸ்டேட்ஸ்க்கு போய் படிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கறது என் லட்சியம். உன் கண்ணுக்கு அது ஆடம்பரமாவும் திமிராவும் தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை விட அமெரிக்காவும் அந்த அங்கிளும் பெருசான பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஒரு சஜஷன் சொல்லட்டா? பேசாம அந்த அங்கிளை நீயே கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போயிட. அவரும் ஒரு விடையர், காசு பணம் பங்களா எல்லாமே இருக்கே. தேங்க்யூ மனோஜ், தேங்க்யூ வெரி மச். நீ சொன்னதும் குட் ஐடியா தான். நான் அந்த அங்கிளே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நீ சொன்ன மாதிரி நானும் ஒரு சஜஷன் சொல்றேன். நான் சாவர வரைக்கும் என் மூஞ்சிலே முழிக்காத. மனோஜ், என்னடா இது? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இது என்ன புது பழக்கம்? யாரும் குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசினாலே உனக்கு பிடிக்காது. நீ எப்படி இதெல்லாம்? குடிக்க வச்சுட்டா மச்சான், குடிக்க வச்சுட்டா. யாரு? சாந்தியா? எஸ், சாந்தி, என் காதல் தேவதை. காதல் போயிடா, போய் கரன்சி மட்டும்தான் மெய். டேய், என்ன தாண்டா நடந்துச்சு? என்ன நடக்கல, என் காதல் கிளி அமெரிக்கா போய் செட்டில் ஆக போகுது. டேய், தனியா இல்லடா, அந்த கேட்டு பறந்து தூக்கிட்டு போக போகுது. டேய் 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 டேய், முதல்ல நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. புரியல? இந்த வீட்டு ஓனர்ல அதான் சந்தன பாண்டி, நீ கூட சொல்லுவிய உயர்ந்த மனிதன். அந்த ஆள 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறாடா சாந்தி. எனக்கு ஏன்டா இப்படிதான் நடக்குது? டேய் நிறுத்துடா. நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். சாந்தி ஒண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அவ உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா தெரியுமா? டேய், அது உனக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லாவே தெரியும். முட்டாள், வடிகட்ட முட்டாள்னா அது நீதான்டா. என்ன காதலுக்கு வக்காலத்து வாங்குறியா நீ? பட மனச பார்த்து காதல் வர்றது அந்த காலம், காசை பார்த்து காதல் வர்றது இந்த காலம். டேய், காதல்ல தோத்து போயிட்டா ஆம்பளை தான் தண்ணி அடிச்சுட்டு நாசமா போவானுங்க என்ன மாதிரி. ஆனா பொம்பளைங்க காசுக்காரனா பார்த்து கழுத்து நெட்டிட்டு இடுப்புல ஒண்ணு வயித்துல ஒண்ணுன்னு சந்தோஷமா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. டேய், உனக்கு காதலை பத்தி என்னடா தெரியும்? சொல்லுடா, என்ன தெரியும்? உனக்கு காதலிச்ச அனுபவம் மட்டும்தான். ஆனா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்டா. நானும் அவளும் பிரிஞ்சிருந்த இடைப்பட்ட காலத்துல எங்களுக்குள்ள இருந்த காதல் அதிகமாயிடுச்சுடா. இத பாரு மனோஜ், காதல் தெய்வீகமானது. அதை புரிஞ்சுக்கிட்டவன் உண்மையிலேயே சந்தோஷமா இருப்பான். அதை புரிஞ்சுக்காதவன் கண்டிப்பா தப்பு பண்ணுவான், ஒன்ன மாதிரி. டேய், பேசாதடா மச்சான். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன மாதிரி வேதனைப்பட்டு தனிமரமா நிப்ப, அப்போ உனக்கு புரியும்டா. டேய், இது சாபம் இல்லடா, சாபம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், துரோகத்தை நான் மன்னிக்க மாட்டேன். சாந்தி மட்டும் என்னை விட்டு போனா அவன் இந்த உலகத்தை விட்டு போயிடுவான். போக